நேரம் தவறும் போதெல்லாம் ஒன்றை மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ளலாம். வார்த்தைகள் மிக மிக கூர்மையானது. நம்மை எப்போதும் சிதைக்கக்கூடும் அந்த வார்த்தைகள் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளலாம். ஜெய் சாயிராம், ஜெய் ஜெய் சாயிராம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிராம். இது நாள் வரை உன்னை பாடாய் படுத்திய பிரச்சனைகள் எல்லாம் ஒரு முடிவுக்கு வந்துவிடும். நீ என்னிடம் கேட்டது, விரும்பியது, ஆசைப்பட்டது, பிரார்த்தனையாக வைத்தது எல்லாமே உனக்கு நடைபெறும். நம்பிக்கையோடு ஒரு முறை கேட்டுப்பார். உன் வாழ்க்கையில் பல மாற்றங்களும் ஏற்றங்களும் நிகழப்போகும் அந்த நல்ல தருணம் உன்னை நோக்கி வந்துவிட்டது. எது வந்தாலும் நம்பிக்கையோடு இரு, தைரியமாக இரு. உன் தைரியத்தை சோதிக்க பல நிகழ்வுகள் உன் வாழ்க்கையில் நடைபெறத்தான் செய்யும். ஆனால் எதையும் இழக்காமல், நம்பிக்கையையும் தைரியத்தையும் இழக்காமல் அந்த சோதனைகளிலெல்லாம் வெற்றி பெற்று நீ மீண்டு வந்துவிட்டாய் என்றால் உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை சர்வ நிச்சயமாக காணலாம். நான் உனக்கு துணையாக எப்பொழுதும் இருந்து கொண்டே இருப்பேன் என்பதை மட்டும் எந்த நொடியும் மறந்து விடாதே. என் அன்பு பிள்ளையே, உனக்கு வேலை செய்ய உரிமை உண்டு. ஆனால் வேலையின் பலனை பெற முடியவே முடியாது. வெகுமதிக்காக நீ ஒருபோதும் செயலில் ஈடுபடவே கூடாது. செயலற்ற தன்மைக்காக நீ ஏங்கவும் கூடாது. உன் வாழ்க்கை உனக்கு சர்வ நிச்சயமாக அனைத்தையும் கொடுக்கும். உன் மனசாட்சிக்கு சரி என்று தோன்றுவது, அப்படி தோன்றினால் தயக்கமின்றி அதை செய்து கொண்டே இரு. வேறு எவரை கண்டும் அச்சம் கொள்ள வேண்டிய அவசியமே இல்லை. உன் மனதிற்கு எது சரி என்று படுகிறதோ, உன் மனதிற்கு எது இதுதான் சரி என்று தென்படுகிறதோ அதை மற்றவர்கள் ஏதாவது கூறுவார்களோ என்று நினைத்து விட்டுவிடாதே. அதுதான் மிக சரியாக இருக்கும் உன் வாழ்விற்கு. உன் வாழ்வில் நீ சந்திக்கும் இன்பம் துன்பம் அனைத்துக்கும் உன் வினைகளே காரணம், உன் கர்ம வினைகளே காரணம். அதை தீர்க்கமாக நினைவில் வைத்துக்கொள். உன் செயல்களே உன்னை தீமைகளிலிருந்து காப்பாற்றும், நன்மைகளிலிருந்தும் உன்னை பாதுகாக்கும் உன்னுடைய செயல்களே. எனவே எப்பொழுதும் நன்மையை மட்டுமே செய், நல்லதை மட்டுமே நினை, நல்லது மட்டுமே நடக்கும் உன் வாழ்வில். எப்படி வாழப்போகிறான் இவன் என்று பார்த்துவிடலாம் என்று உன்னை வெறுப்பவர்களுக்கு மத்தியில் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று வாழ்ந்து காட்டுவதே அவர்களுக்கு நீ கொடுக்கும் தக்க பதிலடியாக இருக்கும். அதை புரிந்து கொண்டு மற்றவர்கள் உன்னை உதாசீனப்படுத்தி விட்டார்களே என்று மனம் நொந்து போய் அப்படியே சரிந்து உட்கார்ந்து விடாமல் தைரியமாக எழுந்து போராடு. இப்படித்தான் வாழ வேண்டும் என்று மற்றவர்களுக்கு ஒரு உதாரணமாக வாழ பழகு. அதுதான் உன் வாழ்க்கையில் மிக பெரிய வெற்றியாக அமையும். காலங்கள் மாறினாலும் காட்சிகள் மாறினாலும் நீ கொண்ட லட்சியத்தை மட்டும் மாற்றவே மாற்றாதே. எது அடைய வேண்டும், எது கிடைக்க வேண்டும் என்று விருப்பப்பட்டாயோ அதை மனதிற்குள் தீர்க்கமாக அந்த நோக்கத்தோடு உன் வாழ்க்கையில் போராடு. ஓடிக்கொண்டே இரு, போராடிக்கொண்டே இரு. நிச்சயமாக நீ இழந்த இழப்பை அடையலாம். நீ நினைத்த இலக்கை நிச்சயமாக அடைந்தே விடலாம். உன் இழப்பை எண்ணி எண்ணி மனதை போட்டு குழப்பிக்கொண்டே இருக்காதே. முடிந்ததை எண்ணி எண்ணி வேதனைப்பட்டு கொண்டே இருந்தால் வருவதை உன்னால் அனுபவிக்க முடியாமலேயே போய்விடும். ஒன்றை இழந்தால்தான் மற்றொன்றை பெற முடியும் என்பதுதான் வாழ்க்கையின் நியதி. எனவே இழந்துவிட்டோமே என்று வருத்தப்படுவதை விட்டுவிட்டு வரப்போவதை நினைத்து மகிழ்ச்சியாகவும் நிம்மதியாகவும் உன் மனதை வைத்துக்கொள். அப்பொழுதுதான் உனக்கு சந்தோஷ தருணங்கள் வரும் பொழுது அதை முழுவதுமாக உன்னால் அனுபவிக்க முடியும். துன்பங்கள் தடைகள் அனைத்தும் உன்னை வீழ்த்தும் ஆயுதமல்ல என்பதை புரிந்து கொள். அது உன்னை பக்குவப்படுத்தி செதுக்கும் மிகப்பெரிய ஒளியாகவே இருக்கும் என்பதை தீர்க்கமாக நம்பு. கஷ்டங்கள் வருகிறதே என்று வேதனைப்படாதே.
அந்த கஷ்டம்தான் உன் வாழ்க்கையில் நீ வெற்றியடைவதற்கான ஆரம்ப புள்ளியாக இருக்கிறது என்பதை தீர்க்கமாக நம்பு. உன்னை எதிர்க்க எவரும் இல்லை என்றால் உன் பலம் என்னவென்றே உனக்கு தெரியாதுதானே? எதிரியை எதிரே வைத்துப்பார், துரோகியை தூரமாக வைத்துப்பார். அப்பொழுது உனக்கு புரியும் உன்னுடைய பலம் என்னவென்று. எப்பொழுதுமே நீ நீயாக வாழ கற்றுக்கொள். மற்றவர்கள் சொல்கிறார்களே என்று உன் வழியை மாற்றி காட்டாதே. சிலர் உன்னை விரும்புவார்கள், சிலர் உன்னை வெறுக்கவும் செய்வார்கள். எது நடந்தாலும் கவலைப்படாதே, கவலையோடு எப்பொழுதும் இருக்காதே. அதுதான் உன் வாழ்க்கை என்று நினைத்து கொண்டு உன் வாழ்க்கையில் நீ சென்று கொண்டே இரு, ஓடிக்கொண்டே இரு, போராடிக்கொண்டே இரு. இன்றல்ல என்றாவது ஒரு நாள் நிச்சயமாக வென்று காட்டலாம், வாழ்ந்தே காட்டலாம். ஒன்றை நன்றாக புரிந்து கொள் என் பிள்ளையே. லட்சியம் என்ற ஒன்று இல்லாவிட்டால் முயற்சி என்ற சொல்லுக்கு அர்த்தம் இல்லாமலே போய்விடும் இந்த வாழ்க்கையில். எனவே லட்சியத்தோடு இரு, எது அடைய வேண்டுமோ என்ற குறிக்கோளோடு இரு, சிந்தித்து செயல்பட்டு கொண்டே இரு. நீ அடைய வேண்டிய லட்சியத்தை நிச்சயமாக அடைவதற்கான அத்தனை வழிகளையும் நான் உனக்கு கொடுத்து கொண்டே இருப்பேன். வழியில் என்ன தடைகள் வந்தாலும் தடங்கல்கள் வந்தாலும் அனைத்தையும் தவிடு பொடியாக்கும் அனைத்து சக்தியாக நான் உன் அருகில் இருக்கும் பொழுது உன் மனதில் குழப்பமோ பயமோ தேவையே இல்லை. தைரியமாக இரு. சில அனுபவங்களை பெறுவதற்கு அதிக விலை கொடுக்க வேண்டியதாகத்தான் இருக்கிறது. அதுவே உனக்கு பாடங்களாக பயிர்க்கும் போது, அதுவே உனக்கு பாடங்களாக வரவிருக்கும் பொழுது அதை பெறுவதற்கு சில சிரமங்களை நீ பெற்றுதான் ஆக வேண்டும் பிள்ளையே. எனவே எது வந்தாலும் தைரியமாக உன் மனதை வைத்துக்கொள், நம்பிக்கையாக இரு. எதற்குமே சாயப்பா உறுதுணையாக நமக்கு இருப்பார் என்ற தீராத நம்பிக்கையோடு இரு. அனைத்திற்கும் சாட்சியாக உன்னப்பா உன்னோடு எப்பொழுதும் இருப்பேன். என்னை மீறி உன் வாழ்க்கையில் எதுவுமே நடக்காது, நடக்கவும் முடியாது. நான் இருக்கிறேன். இதையும் புரிந்து கொண்ட பின் அனைத்தையும் பக்தன் கேட்கும் அனைத்தையும் வாரி வாரி வழங்குவார் இறைவன். இப்படி இருந்தால்தான் பக்தன் எப்பவுமே கடவுளை விடமாட்டான். பக்தி என்ற சொல்லுக்கு அர்த்தமும் புரிந்துவிட்டது, வழிபாடு என்ற சொல்லுக்கு அர்த்தமும் புரிந்தமையால் பக்தன் எப்பொழுதும் எல்லா நேரமும் எந்த நொடியும் இறைவனை விட்டு விலகவும் மாட்டான். இறைவனை நம்பாமல் இருக்கவும் மாட்டார்கள். பக்தியுடன் வழிபாடோடு நம்பிக்கையோடு இருக்கும் எந்த பக்தனும் அதை புரிந்து கொள்வான். அந்த தருவாயில்தான், அந்த சூழ்நிலையில்தான் நீயும் என் பிரியமான குழந்தையாக இருக்கிறாய். என்னுடைய விசுவாசத்திற்கு உகந்த குழந்தையாகவும் இருக்கிறாய். என்மேல் தீராத விசுவாசத்தோடும் பக்தியோடும் அன்பாகவும் இருக்கிறாய். என் பிரியமான குழந்தைக்கு தேவையான அனைத்தையும், நீ கேட்ட அனைத்தையும், இதுவரை நீ எதிர்பார்த்து காத்திருந்த அனைத்தையும் வாரி வாரி கொடுக்க உன் சாயப்பா புறப்பட்டு விட்டேன். உனக்கான மகிழ்ச்சியான செய்தி, இனிப்பான செய்தியோடு உன் சாயிநாதர் வந்து கொண்டே இருக்கிறேன் உன் இல்லத்தருகில். உனக்கு பக்தியை, வழிபாட்டின் மகிமையை புரிந்து கொள்வதற்காகவே பல இக்கட்டான சூழ்நிலைகள் உனக்கு கொடுக்கப்பட்டது. அனைத்திலும் நீ வென்றுவிட்டாய். இறை வழிபாடு என்ன என்பதையும் உணர்ந்து கொண்டுள்ளாய். இப்பொழுது நீ கேட்பது அனைத்தும் உனக்கு கிடைக்கும். நீ இதுவரை கிடைக்குமா கிடைக்காதா என்று ஏக்கத்தோடு காத்திருந்த விஷயம் அனைத்தும் உனக்காகவே வந்து சேரும். நீ நினைப்பது அனைத்தும் நடக்கும். எல்லாவற்றையும் புரிந்து கொண்டு பக்குவ பெற்ற மனதோடு நீ இப்பொழுது இருக்கிறாய். அதனால்தான் நீ தவித்த ஒன்றை இப்பொழுது நான் உனக்காக கொடுக்கப் போகிறேன். அந்த மகிழ்ச்சியான செய்தியை பெற்றுக்கொண்டு உன் வாழ்க்கையை சந்தோஷமாக, மிக சந்தோஷமாக நீ வாழப்போகிறாய். இதுவரை உனக்கிருந்த கஷ்டகாலமெல்லாம் இன்றோடு உனக்கு விலகப் போகிறது. உனக்கான நல்ல நேரம் வந்து கொண்டே இருக்கிறது. நான் இருக்கிறேன், எதற்குமே கலங்காதே.
நிதானம் தவறும் போதெல்லாம் ஒன்றை மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ளலாம். வார்த்தைகள் மிக மிக கூர்மையானது. நம்மை எப்போதும் சிதைக்கக்கூடும் அந்த வார்த்தைகள் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளலாம். நீ மட்டுமல்ல, இந்த உலகத்தில் இருக்கும் அனைவருக்குமே விரும்பியது விரும்பியபடியே கிடைக்கும். ஆசைப்படுவது அப்படியே நடக்கும். ஆனால் உங்களுடைய விருப்பத்தில்தான் சற்று மாற்றம் வேண்டும். அந்த விருப்பத்தில்தான் சிறு தவறும் இருக்கிறது. ஒருவருடைய விருப்பம் எப்படியாவது கஷ்டப்பட்டாவது முன்னேற வேண்டும் என்ற விருப்பமாக இருக்கிறது. எனவேதான் அவன் விருப்பப்படியே அவன் விரும்பிய கஷ்டத்தை அனுபவித்து பின் வெற்றியை பெறுகிறான். வேறு ஒருவர் அவனுடைய முதுமை காலத்தில் நன்றாக வாழ வேண்டும், நிம்மதியாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் செல்வத்தை சேர்க்கிறான். ஏன் செல்வத்தை சேர்க்கிறீர்கள்? உங்களுடைய முதுமை காலத்தில் எதற்காக செல்வம் தேவைப்படுகிறது என்று கேட்டால், முதுமை காலத்தில் நோய் நொடி வராமல் இருப்பதற்கும், வந்தாலும் அதற்கான தேவைகளை பூர்த்தி செய்வதற்காகத்தான் இந்த செல்வம் என்று சொல்கிறான். அவனுடைய விருப்பத்தின் பேரிலேயே அவன் நோய்வாய்ப்பட்டு கஷ்டப்பட்டு அந்த பணத்திலிருந்து அதிலிருந்து மீண்டு பின் நிம்மதியாக வாழ்கிறான். வேறு ஒருவரோ அவரை போல் வாழ வேண்டும், இவரை போல் வாழ வேண்டும் என்று விருப்பப்படுகிறார்கள். ஆனால் வெளி தோற்றத்திற்காகத்தான், வெளி தோற்றத்திற்கு மட்டுமே அவர்கள் சந்தோஷமாக இருப்பது போல ஒரு தோற்றம் தோன்றினாலும் அவர்கள் மனதிற்குள்ளும், ஏன் அவர்கள் உண்மையான வாழ்வில் கூடும் அத்தனை பிரச்சனைகளையும் சோதனைகளையும் அவர் சந்தித்து கொண்டுதான் இருக்கிறார்கள் என்பது விருப்பப்பட்ட அந்த மனிதனுக்கு தெரியவும் இல்லை, புரியவும் இல்லை. அதனால்தான் அவரை போல் வாழ வேண்டும், இவரை போல் வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறான். அவனுடைய விருப்பப்படியே அவன் படுகின்ற அவரை போல் வாழ வேண்டும், இவரை போல் வாழ வேண்டும் என்று அவர்கள் படுகிற கஷ்டத்தையே விருப்பப்பட்டவனும் அனுபவிக்கிறான். பின் சந்தோஷத்தை பெறுகிறான். எதை பற்றியும் சிந்திக்காமல், யாரை பற்றியும் நினைத்து பார்க்காமல், எது வந்தாலும் என்னதான் நிகழ்ந்தாலும் நான் நிம்மதியாக இருப்பேன், சந்தோஷமாகவே இருப்பேன், நிம்மதியாகத்தான் என் வாழ்வு இருக்கும் என்று நினைப்பவர்கள் எப்பொழுதுமே விருப்பப்படியே சந்தோஷத்தை மட்டுமே அனுபவிப்பார்கள். வேறு பலரோ அது இருந்தால் நான் சந்தோஷமாக இருப்பேன், இது கிடைத்தால் நான் ஆனந்தமாக இருப்பேன் என்று சொல்லிக்கொண்டே இருப்பவர்கள் அந்த சந்தோஷத்தை அவர்கள் விருப்பப்படியே அந்த சந்தோஷம் அவர்களை விட்டு விலகி நின்று அவர்கள் எதிர்பார்த்தது, அவர்கள் ஆசைப்பட்டது, அவர்கள் கிடைப்பது, ஆசைப்படுவது அனைத்தும் அவர்களுக்கு கிடைக்கும் வரை அவர்களுடைய சந்தோஷத்தை அவர்கள் தள்ளி வைத்து கொண்டுதான் இருக்கிறார்கள். என் தலையை அடமானம் வைத்தாவது என்னுடைய கடனிலிருந்து நான் வெளியே வர வேண்டும் என்று நினைப்பவர்கள் நிச்சயமாக தலையை அடமான வைக்கக்கூடிய அத்தனை கஷ்டத்தையும் அனுபவித்து பின்தான் அந்த கடனிலிருந்து மீள்கிறார்கள். இப்படியாக அனைத்து இன்பத்தையும் வேண்டும் வேண்டும் என்று நினைத்து கொண்டிருப்பவர்கள் அந்த இன்பத்திலும் ஒரு துன்பத்தை கலந்துதான் யோசிக்கிறார்கள். அவர்கள் விருப்பப்படிதான் அவர்களுடைய வாழ்வும் அந்த துன்பத்தை அனுபவித்த பின்தான் இன்பத்தை சந்திக்கிறது. இப்பொழுது புரிகிறதா? நீ விரும்பியது விரும்பியபடியே உனக்கு நடக்கும் என்று நான் உனக்கு கூறுவது இப்பொழுது உனக்கு புரிகிறதா? நீ விரும்பியதுதானே உனக்கு நடக்கிறது, நீ கேட்பதுதானே உனக்கு கிடைக்கிறது, நீ நினைப்பதுதானே உனக்கு நடக்கிறது. நீ நல்லதாகவே நினைத்தால் எதுவுமே உனக்கு நல்லதாகவே நடக்கும். நேர்மறை எண்ணத்தோடு இருந்தால் உன் வாழ்வில் அனைத்தும் உனக்கு நேர்மறை எண்ணமாகவே நிகழும். நீ நினைப்பதுதான் உன் வாழ்வு. இதை புரிந்து கொண்டாலே போதும் பெண் பிள்ளையே, உன் வாழ்வு நிம்மதியாகவே இருக்கும், சந்தோஷம் மட்டுமே நிறைந்து இருக்கும். எதை நோக்கி உன் எண்ணங்கள் பாய்கிறதோ, எதை நோக்கி உன் எண்ணங்கள் செல்கிறதோ அதன்படிதான் உன் வாழ்வும் இருக்கும். இப்படி இருந்தால்தான் இன்பம், அப்படி இருந்தால்தான் இன்பம் என்று நீ விருப்பப்பட்டதால்தான், நீ விரும்பியதால்தான் எல்லாமே உனக்கு நடக்கிறது. அப்படி இருக்க வேண்டுமே என்று
பலவித துன்பத்தையும் நீ அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய். அந்த துன்பத்திற்கு பின் இன்பத்தையும் சந்திக்கிறாய். ஆனால் நீ விருப்பப்பட்ட அந்த இன்பம் நடக்கும் பொழுது அதை இன்பமாகவே நீ உணர்வதே இல்லை. எந்த கோணத்தில் நீ அணுகுகிறாயோ, எந்த கோணத்தில் உன் பார்வை இருக்கிறதோ, எந்த கோணத்தில் உன் மனம் செல்கிறதோ, அதன்படிதான் உன் வாழ்வும் அமைகிறது, மாறுகிறது என்பதுதான் வாழ்வின் இரகசியமாகவே இருக்கிறது. எனவே ஒன்றை நன்றாக புரிந்து கொள். நீ மாற்றிக்கொள்ள வேண்டியது உன்னுடைய விருப்பங்களை அல்ல, உன்னுடைய சிந்தனைகளை, உன்னுடைய நோக்கங்களை, உன்னுடைய எண்ணங்களை, உன்னுடைய பார்வையை, உன்னுடைய மனதை. எனவே நன்றாக சிந்தனை செய்து உன்னுடைய எண்ணங்கள், உன்னுடைய வார்த்தைகள், உன்னுடைய பார்வைகள் அனைத்துமே எதிர்மறை எண்ணங்களாக இல்லாமல் நேர்மறை எண்ணங்களாகவே இருக்கும்படி பார்த்துக்கொள். எப்படியாவது கஷ்டப்பட்டாவது வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்று நினைப்பதை விட்டுவிட்டு வாழ்வில் நாம் இஷ்டப்பட்டபடியே வாழ்வில் சந்தோஷத்தை அனுபவிக்க வேண்டும் என்று மாற்றி சிந்தித்தாலே போதும். உன் இஷ்டப்படியே உன் வாழ்வும் சிறக்கும், உன் வாழ்வும் மெழுகும். எந்த தடை வந்தாலும் அதை நம்பிக்கையோடு தாண்டி நான் முன்னேற வேண்டும் என்ற எண்ணமே உன் மனதில் எழ வேண்டாம். தடைகளே இல்லாமல் என் வாழ்வில் இருக்க வேண்டும், அந்த தடைகளே இல்லாத வழியில் நான் சென்று வெற்றியை அடைய வேண்டும் என்று உன் எண்ணத்தை மாற்றி அமைத்து கொண்டாலே போதும், உன் வாழ்வு சிறக்கும். அப்படி இருந்து பார். அப்பொழுது தடைகளே உன்னை நெருங்கினாலும் கூட அந்த கஷ்டத்தை நீ உணரவும் மாட்டாய். அது உன் மனதை பாதிக்கவும் செய்யாது. புரிந்து கொண்டாயா என் பிள்ளையே? புரியவில்லை என்றால் மனதை ஒருமுகப்படுத்தி சாயப்பா உங்களுக்கு முன்பாக நம்பிக்கையோடு உட்கார்ந்து கொண்டு மீண்டும் ஒரு முறை கேள். உன் மனதில் தீர்க்கமான ஒரு தெளிவு பிறக்கும். உன் சாயப்பா உன்னோடு இருந்து கொண்டுதான் இருக்கிறேன். நீ விரும்பியது விரும்பியபடியே உனக்கு நடத்தி கொடுக்க உன் சாயப்பா உன்னோடு இருந்து கொண்டுதான் இருக்கிறேன். இப்பொழுது நடந்து கொண்டிருக்கும் இந்த சூழ்நிலையில் நீ செய்ய வேண்டியது என்ன தெரியுமா குழந்தையே? இதுதான் என் விதி, இது என்னை சுற்றி நடக்கும் சதி என்று அப்படியே உட்கார்ந்து விடாமல் உன்னுடைய மதியால் அதை ஆராய்ந்து அதை வெற்றி பெறுவதற்கான வழியை முதலில் யோசி. இந்த நிமிடத்தில் உன் சாயிநாதரை முழு சரணாகதி அடைந்துவிடு. ஏனென்றால் இந்த சூழ்நிலையில் உன்னை காப்பது உன் குருவாகிய உன் சாயிநாதர் மட்டுமே. உன்னுடைய விதியையும் சதியையும் முறியடித்து அனைத்தையும் தவிடு பொடியாக்கி விடுவேன் உன் சாயிதேவா. என்ன மனப்போராட்டமாக இருந்தாலும், என்ன ஒரு விரக்தியான சூழ்நிலை இருந்தாலும், விதியா அல்லது என் வாழ்வில் சதி நடந்து கொண்டிருக்கிறதா என்றது ஆராயும் சூழலில் என்னுடைய உதியை எடுத்து நம்பிக்கையாக உன் நெற்றியில் வைத்துக்கொள். அனைத்தையும் உனக்கு சாதகமாக நான் முடித்து வைப்பேன் குழந்தையே. ஏமாற்றம், விரக்தி என்று எதிர்மறை சூழல்கள் மட்டும் என் வாழ்வில் நிகழ்ந்து கொண்டிருக்கிறதே என்று நினைக்கிறாயா? கவலைப்படாதே. இருளில் இருந்துதான் உதயம் பிறக்கும். அதே போல எதிர்மறை சிந்தனையிலிருந்துதான் எதிர்மறை சிந்தனையை கவனமோடு ஆராய்ந்தால் அதிலிருந்துதான் நேர்மறை எண்ணங்கள் பிறக்கும் குழந்தையே. எனவே எதிர்மறையாகவே என் வாழ்க்கையில் நான் பயணித்து கொண்டிருக்கிறேனே என்று நினைக்காதே. உனக்கு எதிர்மறை சிந்தனைகள் தோன்றினால் எதிர்மறை சிந்தனையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று உன் மனதில் நீ நினைத்தால் அப்பொழுது அந்த எதிர்மறை சிந்தனையிலிருந்து விடுபட என்ன செய்ய வேண்டும் என்பதை ஆராய்ந்து அதிலிருந்து விடுபடு. அப்பொழுது உனக்கு துணையாக உன் சாயிதேவா எப்பொழுதுமே இருப்பேன். உன் வாழ்வின் ரகசியம் இதுதான். இதை தெரிந்து கொண்டால் உன் மனதில் எந்த ஒரு சங்கடமும் வராது. உன் கண்களில் எப்பொழுதும் கண்ணீர் வரவே வராது. ஒரு ஊரில் ஒரு 10 முட்டாள்கள் வாழ்ந்து வந்தனர். அவர்கள் மிகவும் நெருக்கமான நண்பர்களும் கூட. அவர்கள் ஒரு நாள் ஒரு பயணத்திற்கு தயாரானனர். அனைவரும் 10 பேரும் சேர்ந்து பயணத்தை மேற்கொள்ள ஆயத்தமானர். அவர்கள் பயணம் செய்யும் பொழுது அங்கு ஒரு பெரிய பாலத்தை பார்த்தனர். அந்த பாலத்தை கடந்து சென்றால்தான்
தங்களுடைய பயணத்தை அவர்கள் மேற்கொள்ள முடியும் என்பதால் அந்த பாலத்தை மிக சாமர்த்தியமாகவும் ஜாக்கிரதையாகவும் கடக்க அவர்கள் 10 பேரும் எண்ணினர். எனவே ஒருவர் ஒருவரை பிடித்துக்கொண்டு அந்த பாலத்தை மிக ஜாக்கிரதையாக கடந்தனர். அந்த பக்கம் கடந்த பிறகு அனைவரும் பத்திரமாக பாலத்தை கடந்து விட்டோமா என்ற சந்தேகத்தோடு ஒருவரை ஒருவர் எண்ணிக்கொண்டனர். முதலாம் அவர் வந்து நின்று எண்ணத் தொடங்கினான். அவன் எண்ணும் பொழுது அவனை மட்டும் விட்டுவிட்டு மீதம் இருக்கும் 9 பேரை எண்ணினான். அவனுக்கு கணக்கு 9 என்று வந்தது. உடனே கூறினான், 10வது நபரை காணவில்லை என்று கூறினான். உடனே அருகில் இருந்தவர்கள், நீ சரியாக எண்ணினாயா என்று கேட்டார்கள். அவனும் ஆமாம் என்று பதிலுரைத்தான். உடனே கூட்டத்தில் இருந்த மற்றொருவன் வந்து, நான் எண்ணுகிறேன் என்று வந்து அவனும் அதே தப்பை அவனை விட்டுவிட்டு மற்ற 9 பேரை மட்டும் எண்ணினான். மீண்டும் அவனுக்கும் கணக்கு 9 என்று வந்தது. அவனும் மிக வருத்தத்தோடு, ஆம், ஒரு மனிதரை காணவில்லை, நம் ஒரு நண்பரை காணவில்லை, என்ன ஆயிருக்கும் என்று கூறினான். உடனே கூட்டத்திலிருந்த மற்றவர்களும் தனித்தனியாக நாங்கள் எண்ணுகிறோம் என்று வந்து அனைவருமே தன்னை மட்டும் விட்டுவிட்டு மீதம் இருக்கும் 9 நபரை எண்ணி, ஆம், எல்லோருமே எண்ணிவிட்டோம், கணக்கு 9 தான் வருகிறது, நம்மளுடைய ஒரு நண்பரை காணவில்லை, எனவே கண்டிப்பாக அவன் இந்த தண்ணீரில் தான் விழுந்து இருக்க வேண்டும், விழுந்து மூழ்கி இருக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டு வேகமாக அழத் தொடங்கினர். எல்லோருமே அழுது கொண்டே இருந்தனர். நம்மில் ஒரு நண்பரை இந்த பாலத்தை கடக்கும் பொழுது தொலைத்து விட்டோமே, நாம் இனி என்ன செய்ய போகிறோம் என்று நினைத்து வேகமாக அழுது கொண்டே இருந்தனர். அப்பொழுது அந்த பக்கமாக ஒரு துறவி வந்தார். ஏன் அழுகிறீர்கள் என்று கேட்டார். நடந்த கதை அத்தனையும் கூறினார்கள் அந்த 10 பேரும், அந்த 10 முட்டாள்களும். இதை கேட்ட அந்த துறவிக்கு சிரிப்பு தாங்க முடியவில்லை, சிரிக்க துவங்கினார். இதை பார்த்த அந்த 10 முட்டாள்களுக்கும் கோபம் அதிகமாக வந்தது. எங்களுடைய நண்பரை தொலைத்துவிட்டு நிற்கிறோம், ஆனால் நீங்கள் அதை கேட்டுவிட்டு சிரித்து கொண்டிருக்கிறீர்களே என்று கோபமாக கேட்டனர். உடனே அந்த துறவி, நான் உங்களுக்கு விளக்குகிறேன், நீங்கள் 10 பேரும் வரிசையாக நில்லுங்கள், அப்பொழுது நான் கண்டுபிடித்து தருகிறேன் உங்களில் யார் தொலைந்தவர் என்று கூறினானாம் அந்த துறவி. அதை கேட்ட அந்த 10 முட்டாள்களும் வரிசையாக நின்றனர். அந்த துறவி கூறினாராம், இப்பொழுது நீங்களே 1, 2, 3 என்று எண்ணப் போகிறீர்கள். நான் உங்களிடம் ஒரு விசிலை தரப்போகிறேன். அந்த விசிலை ஒவ்வொரு முறையும் ஒவ்வொருவர் ஊதிவிட்டும் 1, 2 என்று கூறப்போகிறீர்கள். அப்பொழுது தெரிந்துவிடும் உங்களில் யார் துளைந்தது, யார் தண்ணீரில் மூழ்கியது என்று கூறினாராம். இதை கேட்ட அந்த 10 முட்டாள்களுக்கும் மிகவும் சந்தோஷமாக ஆகிவிட்டது. நம்மில் தொலைந்த ஒருவரை மிக சுலபமாக கண்டுபிடித்து விடலாம் என்று துறவி கூறியது போல் ஒவ்வொரு முறையும் விசிலை அடித்துவிட்டு 1, 2 என்று கூறிக்கொண்டே வந்தனர். கடைசியாக நின்ற மனிதர் 10 என்று சொல்லும் பொழுது அனைவரும் ஆச்சரியத்தோடு பார்த்தனர். பின் சந்தோஷத்தில் துள்ளி குதிக்க ஆரம்பித்தனர். நாம் 10 பேரும் நலமாகத்தான் இருக்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு சந்தோஷத்தில் துள்ளி குதித்தனர். உண்மையில் அவர்கள் யாரையுமே இழக்கவில்லை. அவர்களுடைய அறியாமையால் தான் அவர்கள் தங்களுக்கு தீமை நேர்ந்துவிட்டது, கஷ்டம் வந்துவிட்டது என்று நினைத்து கொண்டு சோகத்திலும் கண்ணீரிலும் தத்தளித்து கொண்டிருந்தார்கள். அதுபோலத்தான் நாமும் நம் வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம் வாழ்வு முழுவதிலும் நமக்கு தீங்கு வந்துவிட்டது, நாம் கஷ்டத்தில் உழன்று கொண்டிருக்கிறோம், நமக்கு மட்டுமே இந்த சோதனை வந்திருக்கிறது என்ற அறியாமையால் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம், வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஆனால் உண்மை என்னவென்றால் நம் வாழ்வில் அவ்வளவு ஒன்றும் கடினமாக எதுவுமே இதுவரை நடந்துவிடவில்லை. நாம் சோகமாக இருப்பதற்கு எந்த ஒரு கஷ்டமும் நம் வாழ்வில் நடந்தும் முடியவில்லை. நம்மளுடைய அறியாமையால் தான் நாம் பல துன்பங்களுக்கு நம்மளை உட்படுத்தி கொண்டிருக்கிறோம்.
நமது அறியாமையால் நம்மை சுற்றி நடக்கும் சூழ்நிலையை ஒரு கற்பனை அறியாமையாக மாற்றிக்கொண்டு கற்பனை பாத்திரமாக மாற்றிக்கொண்டு நம் வாழ்க்கையில் நாம் தத்தளித்துக் கொண்டிருக்கிறோம். மீண்டு வர வழியே இல்லை என்பதைப் போல் ஒரு கற்பனையை உருவாக்கி கொண்டு அதை நினைத்து வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறோம். அப்படி இல்லாமல் நம் வாழ்க்கையில் வெற்றி அடைவோம். வெற்றி அடைவதற்காகவே நாம் பிறந்திருக்கிறோம். நமக்கு உறுதுணையாக நம்மை படைத்த இறைவன் இருக்கிறார். நம்மளை படைத்த இறைவன் இருக்கும் பொழுது நாம் எதற்குமே வருத்தப்பட வேண்டிய அவசியமே இல்லை.